நாளைக்கே நீங்கள் கேஸில் உள்ளே போனீங்கன்னா இல்லை போக மாட்டீங்க. நான் கண்டிப்பாக விட மாட்டேன், அது உங்களுக்கும் தெரியும். நான் உயிரை கொடுத்தாது காப்பாற்றுவேன். அப்படி ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அதை நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களை மீறி அவங்க யாருக்கு சார் உண்மையாக இருப்பாங்க? கதிர் அப்போல்லாம் எனக்கே உண்மை இல்லாமல் இருந்திருக்கேன். சரி தம்பி, இப்போ என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணணுங்கிறிய? இத்தனை வருஷம் சம்பாரிச்சேன் சொத்துக்களை, குடும்பத்தை காப்பாற்றினேன். இப்போ குழஞ்சு போய் நிற்கிறேன். நீங்களே சொல்லுங்க தம்பி. ஏதாவது ஒன்று சார், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க தொழில் பண்ணட்டும். ஆனால் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்போ இன்னைக்கே நந்தினி பேச்சை கேட்ட கதிர் நாளைக்கே பொண்டாட்டியோட சேர்ந்துட்டா? யோசிங்க சார், யோசிச்சு பாருங்க. நீங்களே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க தம்பி. இல்லை சார், இது நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது சார். நான் என்னோட கருத்தை உங்ககிட்ட வச்சுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க சார். உங்களை விட நான் பெருசாக எப்படி சார் யோசிக்க முடியும்? உங்கள் அனுபவத்துக்கு நான் கால் ஜூசி கூட வரமாட்டேன் சார். பணம் என்னமோ சம்பாதிச்சிருக்கேன், ஏன் உங்களை விட அதிகமாகவே சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் வேற சார். ஆனால் திங்கிங் உங்களை மாதிரி சத்தியமாக எனக்கு வராது சார். சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவோ அதை விட பெரிய வில்லன் சார். சார், அதனால நீங்களே யோசிங்க சார். சாரி சார், நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சோ? அப்படிலாம் இல்லை தம்பி. நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் மனசில் ஏற்றிக்கிட்டேன். ம், சரி வாங்க போகலாம். தர்ஷினி, எப்படி இருக்க தர்ஷினி? இப்போ ஓகேவா? ஏய் பாத்து. ஓகே மேடம். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. என்னக்கா சொன்னாங்க? சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்ப சாப்பிட வச்சே கூட்டு போயிருவோம். ஆ சரி நந்தினி, ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே போலாம். இட்லி இருக்குல்ல? அந்த சாம்பார் வச்சாச்சு, இட்லி ஊத்துனா ஊத்திடுறேன். என்ன தர்ஷினி, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணலையா? இல்ல சித்தி, எனக்கு புரியல. எல்லா விஷயத்துலயும் போல்டா இருக்கனா, கண் முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. தர்ஷினி, அன்னைக்கு அவனை யாரு சுட்டாங்கன்னு பாத்தியா? ஜனனி, நீ அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ற? அது இல்லக்கா, அவகிட்ட சும்மா பேசலாம். உன்னை யாரையும் உள்ள வர சொன்னது? எவன்டி உள்ள விட்டவன? உடனே கீழே இறங்கி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. எதுக்கு இப்ப வந்தா? இதுக்கு தான் கதவை பூட்டி வைக்கணுங்கிறது. கண்டதெல்லாம் உள்ள வந்துட்டு. சை, டேய், இப்ப எதுக்கு கத்துற? என்ன இவளை யாரா உள்ள விட்டது? ஏன் ஜனனி அவகிட்ட பேசக்கூடாதா? பேசக்கூடாதுடா. டேய், அத நீ சொல்லாத. இந்த நிக்கிறாங்களா அவங்க அம்மா, அவங்க சொல்லட்டும். சொல்லிட்டா? உனக்கு எதுக்கு ஓடிடுவியா? உரிமை கிடையாது. முடி நில்றா. நான் தான் நிக்கிறது. அம்மா, நான் சொல்றேன், யாரும் அவகிட்ட பேசக்கூடாது. போயிடுங்க. போதுமா? முகரையும் பாரு. பழக்கமே இல்லாம வந்துருதுங்க அப்படியே. சை. தர்ஷினி,
நீ எதுக்கு போய் அவகிட்ட பேசுன? இல்ல சக்தி, அந்த வீக்கேவை சுட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. சரி, நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, பாத்துக்கலாம். சக்தி, நம்மள சுத்தி நிறைய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த போலீஸ தூண்டி விட்டு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ராவண மேல சந்தேகமா இருக்கு. இந்த வீட்ல எல்லாம் நடக்குதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருக்க முடியல சக்தி என்னால. அதான் நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல ஜனனி, ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்போம். ஹலோ சார் வணக்கம் சார், நான் சக்தி பேசுகிறேன். சொல்லுங்க சக்தி. எப்படி சார் இருக்கு அவருக்கு? அதே ஸ்டேஜில் தான் இருக்காரு சக்தி. சார் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையா? ம், இல்லை சக்தி. நானும் என்னால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். எந்த முன்னேற்றமும் இல்லை. நீங்க கொண்டு வந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்ப லேசா பெட்டரா இருக்கு. ஆனா அவரு டோட்டலா ரெக்கவர் ஆகி எந்திரிப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இப்போ ஒன்னும் செய்ய முடியாதா சார்? இங்க பாருங்க சக்தி ஜனனி, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன, ஃபாரின்ல இருந்து ஜீவானந்தன் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதனாலதான் நான் இதை செய்யறேன். ஜீவானந்தன் சார் எனக்கு பண்ண உதவி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அவருக்காக தான் நான் இதை செய்யறேன். என்னால இங்க ரொம்ப நாள் வச்சு பாதுகாக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு டாக்டர். சட்டவிரோதமா ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் என்னோட இடத்துல வச்சு நான் பண்ணக்கூடாது. நான் மலைவாழ் மக்களுக்காக சர்வீஸ் பண்றதுக்காக வந்தேன். ரொம்ப நாள் இவர் இங்க வச்சிருக்கிறது ஆபத்து. எப்படியாவது இவர் சீக்கிரமா சரி பண்ணி நான் இங்கேருந்து இவரை அனுப்ப முயற்சி பண்றேன். அவரு எழுந்துட்டா நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க வாங்க. ஆனா என்னால ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார் புரியுது. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நாங்கள் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறோம். என்னப்பா வீடே ஒரே அமைதியா இருக்கு, யாரையும் காணோம். எங்கப்பா? அண்ணி தர்ஷினியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்க. கூடவே நந்தினியும் பிரேனண்ணியும் போயிருக்க. அப்படியா? சரி சரி. எங்க நம்ம வீட்டுல ஒரு அம்மா இருக்குமே, அதையும் காணா? உள்ள இருக்கா? காலையிலேயே என்கிட்ட கிளம்பி போயிடுச்சு. கேட்டா தேவையில்லாம வம்பளுக்குறவங்க. தேவையா நமக்கு அந்த பிரச்சனை? விடுங்க. சரி விடுப்பா, என்னத்தையும் பண்ணிட்டு போட்டும். வயசான காலத்துல அது போக்கை விட்டுருன. அவங்கள எங்கப்பா? யார் இந்த வீணா போனவங்க தானே? அண்ணே, அவங்க 2 பேரும் மேலதான் உட்காந்துருக்காங்க. அப்படியா? சரி சரி. ஏப்பா ஞானா கதிரு, உங்ககிட்ட சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணு வந்திருக்கேன். வீட்டில் யாரும் இல்லாத நல்லதுதான். வாங்கப்பா, கொஞ்சம் ரூமுக்குள்ள வாங்க. வாங்க வாங்க. ஞானம், கதவை சாத்திட்டு உள்ளவா.
ஏப்பா கதிர் ஞானம் உங்கள் 2 பேர்கிட்டையும் சில முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு பண்ண வேண்டியிருக்கு. நல்லா காது கொடுத்து கேட்டுங்கப்பா. தம்பி சொல்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறது சிறப்பான விஷயம்தான். கடவுள் இருக்காரு, அவரை நான் நம்புகிறேன். அவர் கண்டிப்பாக உங்கள் கூட இருந்து 2 பேரையும் நல்லபடியாக முன்னேற்றுவார். சார் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் இருக்கீங்க சார், அது அவங்களுக்கு ஒரு யானை பலம் சார். சார் இன்ஃபேக்ட் உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அவங்க 2 பேர் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன, என் மேலே தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படிலாம் இல்லையே தம்பி. ஏப்பா கதிர் ஞானம், அப்படியா நினைக்கிறீங்க? இந்த தம்பி மூலம் உங்களுக்கு சந்தேகம் இருக்காங்க? இல்லைண்ணே, சே அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஏன் அவங்கள சந்தேகப்பட போகிறோம்? கதிர் ப்ளீஸ், என்னை தயவு செஞ்சு நீங்கள் வா போன்னே கூப்பிடுங்க. சார், நீங்கள் பெரிய பணக்காரரு, பெரிய லெவலில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன். உடனே எப்படி சார் அந்த மாதிரிலாம் கூப்பிட முடியும்? இப்போ சார் என்னை தம்பியாக தானே பார்க்குறாரு, தம்பின்னு தானே கூப்பிட்றாரு. அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் என்னை உரிமையாக வா போன்னே கூப்பிடுங்களேன். I'll be very happy. தம்பி அதை விடுங்க தம்பி, அதை கூப்பிடுற போது கூப்பிட்டுக்கலாம். இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. இங்க பாருங்கப்பா, தம்பி சொல்ற மாதிரி அவர் சொல்ற விஷயம் பிடிச்சு போய்தான் நீங்க தொழில் பண்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு எல்லா இடத்தையும் பார்த்தாச்சுப்பா, திறப்பு விழா மட்டும்தான் பண்ணணுப்பா. என்னப்பா சரியா? நீங்க 2 பேரும் அவங்க இடத்த நேரில் போய் பார்த்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வீட்டில் உட்காந்துட்டு எந்த முடிவும் பண்ணாதீங்க. அந்தந்த இடத்துக்கு போங்க, நேரில் பாருங்க, பார்த்துட்டு வந்து ஒரு முடிவு வாங்க. ஆனால் நாங்கள் என்னத்தனை செய்கிறது? அதான் எல்லா வேலையும் அவங்களே முடிச்சு கொடுத்துட்டாங்களே. ஐயோ கதிர், நான் வெறும் பேசிக் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் ஒரு வாட்டி நேரில் வந்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தான் வந்து பார்க்கணும். நான் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் பண்ணேன். ஏப்பா அதைத்தான்ப்பா நானும் இப்போ பேச வர்றேன். எல்லாத்தையும் அவசரப்பட்டு எடுத்து கவுத்தன் பண்ணக்கூடாதுப்பா. ஆனால் இந்த தம்பி மாதிரி பொறுமையா எல்லாத்துலேயும் நிதானமாக காரியம் பார்க்கணும். யோசிக்கிற தன்மை என்னை விட தம்பிக்கு அதிகம். அவரோட அனுபவம் அப்படின்னு. கரெக்டாக சொன்னீங்க ஞானம். வாழ்க்கை கொடுத்த பல வேதனை வழிலாம் அதெல்லாம் தாண்டி தான் நான் இங்கே நிற்கிறேன். என் கதையை கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்களாம் நம்ப மாட்டீங்க. இப்படிலாம் நடந்திருக்கான்னு ஆச்சரியம் தான் படுவீங்க. ஆனால் அதை சொல்லி பரிதாபத்தை தேடுற ஆள் நான் கிடையாது. மனசில் அந்த அனுபவங்கள் இன்னும் அப்படியே இருக்கு. என்கிட்ட அதை பற்றி கேட்டிங்கன்னா என்னால் சிரிச்சிட்டுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப டீப்பான ஒரு பெத்தட்டிக் ஸ்டோரிஸ், பல வழிகள் நிறைந்த கதைகள். இன்ஃபேக்ட் அதனால தான் நான் இப்படி ஒரு ஆளாக வளர்ந்து நிற்கிறேன். அதனால தான் தம்பி சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சா நல்ல முடிவாக எடுப்பீங்க. இப்போ இந்த சொத்துக்களெல்லாம் பிடிச்சி தம்பிகளுக்கு எழுத போகிறேன். என் மகனுக்கு ஒரு பங்கு இருக்குது, அதுவும் சரி. ஆனால் எந்த நேரத்தில் யார் என்ன முடிவு பண்ணான்னு தெரியலப்பா. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்கிறாங்க. என்னென்ன சொல்றீங்க? ஒன்றுமே புரியலையே. ஏப்பா தம்பி சொல்கிறத 2 பேரும் பொறுமையாக கேட்டுங்க, அவர் சொல்லுவார். ஒன்றும் இல்லை கதிர், இப்போ உங்கள் அண்ணன் தான் எல்லா சொத்தையும் நிர்வாகம் பண்ணுறாரு. ஆனால் உங்கள் அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஜெயிலுக்கு போனார்னா, இல்லை அவர் போக மாட்டார், அவரை கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம். பட் ஒரு பேக்கப்காக ஒரு வேளை சார் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட எதுக்கு எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ஒரு கரெக்டான ஆள் வேணும். அந்த ஆள் யாருன்னு சார் கண்டிப்பாக மனசில் வச்சுருப்பாரு. கரெக்ட் தானே சார்? ஆமாப்பா. யார் சார் அது? நீங்கள் தான் தம்பி. சார் நான் எப்படி சார்? இல்லை தம்பி, உங்ககிட்ட தான் மொத்த பவரையும் கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்போ செட்டில் பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கங்க, பவர் உங்கள்கிட்டே இருக்கட்டும்.
அண்ணே, எனக்கு புரியல ஏன்னா எங்க கிட்டலாம் எங்க கிட்ட இருக்கக்கூடாதா? ஏன்னா நாங்க பாத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஏப்பா உங்களுக்கு செய்யறதுக்காகத்தானப்பா அவருக்கு பவர் கொடுங்க நினைக்கிறேன். நீங்கப்பா கொஞ்சம் யோசிக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. இப்ப நான் ஜெயிலுக்கு போன போது மொத்த சொத்தை ஓம்பையில எழுதி வச்சேனா இல்லையா? அதை கூட வச்சுக்கிறது தெரியாம திருப்பி எழுதி கொடுத்தவன் தான் நீயே. ஆ? சார் சார் ப்ளீஸ், அதெல்லாம் வேணாம் சார், தப்பா எடுத்துக்க போறாங்க. சார் எனக்கு இந்த விஷயம்லாம் வேணாம் சார், நான் கிளம்புறேன். தம்பி நெல்லுங்க தம்பி. தம்பி இங்க வாங்க. இல்லை சார் எனக்கு வேணாம் சார். இருங்க, எங்க அண்ணன் உங்களை முழுசா நம்புறாரு. நாங்கெல்லாம் அரைகுறையா தான் நம்பினோம், ஆனா இப்போ கொஞ்சம் கூடுதலாவே நம்புறோம். எங்க அண்ணன் சொன்னபடியே இருக்கட்டும். இல்லை ஞானம் சார் வேணாம். கதிரும் யோசிக்கிறாரு, கரெக்டா இருக்காது. எனக்கும் சமாதானம் தான். ஆனா நான் என் மேல நம்பிக்கையிலேயே தான் கேட்டேனே தவிர உங்க முடிவை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேனே. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். எனக்கு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைண்ணே, பார்த்துக்கிட்டோம். நீங்க நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். அது கிடைக்கும்ண்ணே, எப்பவும் உங்க கூட தான் நிற்போம். எனக்கு சம்மதம் சம்மதம். தம்பி இங்க வாங்க. இனிமே நீங்க பாத்துக்குங்க தம்பி, எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க கவலையப்படாதீங்க சார்.